ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஓபனிங் ஷாட்டே 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் ஆரம்பிக்கிறோம். காட்சி 1. லீமாரோஸ் என்ற ஒரு பெண்மணி திடீர்னு அஇஅதிமுக இணைறாங்க. இணைந்த உடனே அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படுகிறது. அஇஅதிமுக படுதோல்வி அடைந்த இந்த தேர்தலில் முதலமைச்சரே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைந்த இந்த தேர்தலில் லீமாரோஸ் மட்டும் வெற்றி பெறுகிறார். காட்சி 2. தனிப்பெரும்பான்மை கிடைக்காத விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அல்லாடி கொண்டிருக்கின்ற பொழுது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பார்கள், அது குறித்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று லீமாரோஸ் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கிறார். காட்சி 3. ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்த திரு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் சந்திப்பதை தவிர்க்கிறார். காட்சி 4. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை சந்திக்கிறார் திரு விஜய் அவர்கள். காட்சி 5. அடுத்த நாள் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் லீமாரோஸ் உள்ளிட்ட அஇஅதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் திரு விஜய் அவர்களை ஆதரித்து வாக்கு தருகிறார்கள். இந்த இடம்லாம் கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த லீமாரோஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமியார் டாக்டர் மார்டின் அவருடைய மனைவி. இப்ப படத்தோட கிளைமேக்ஸ். அதற்கு முன்பாக ஒரு பிளாஷ்பேக். திராவிடம் என்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் அழித்தொழிப்போம், திராவிட கட்சிகளை முற்றிலுமாக அழித்தொழிப்போம் என்று அமித்ஷாவும் மோடியும் RSSும் சபதம் ஏற்ற அந்த காட்சி தான் பிளாஷ்பேக். இப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப படத்தோட கிளைமேக்ஸ் வரலாம். படத்தோட கிளைமேக்ஸ் இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் இயக்குனர் யார் என்று நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் சஸ்பென்ஸ். நீங்க ஒருவேளை தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஐ எம் சாரி,